கும்பராசி கோடீஸ்வரராக கூட இருந்திருக்கலாம். கோயில் சம்பந்தப்பட்ட வேலையிலையும் ஒரு உயர் அமைப்பிலையும் இருந்திருக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் இருக்கலாம். அதிகார தோரணையான ஒரு வேலையிலையும் இருந்திருக்கலாம். இருந்திருந்தா கூட கஷ்டம்தான் அடைஞ்சு. கும்பராசி பெண்கள்லாம் கிடைக்கும்னா 12 ராசி ஆண்களும் கொடுத்து வச்சு. ஏன்னா கும்பராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படை ஆட்டி சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இந்த காதலிச்சு கல்யாணம் முடிச்ச கும்பராசி பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். யார்கிட்ட யாராவது வலிய சண்டைக்கு வந்தாலும் அடப்போங்கப்பா, நீங்களே சண்டை தனியாக போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு ஒதுங்கி வரக்கூடிய காலகட்டம் தான் நேர்வழி அப்படின்றத மட்டும் நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா. மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் நான் வச்சுக்குவேங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருந்தா மரணமே பாவிக்கக்கூடிய தருணம் கும்பராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி உட்காந்துருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துல உட்காந்து அவர் செய்கிற சேட்டை எப்போ சான்ஸே இல்லை. உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து என்னென்னா முயற்சிக்கு வெற்றியை கொடுத்து அந்த முயற்சியை மட்டுமே யோசிக்க வச்சு சந்தோஷத்தை தூக்கி. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்தில் கவனம் இருக்கணுமா? என்ன விஷயத்தில் கவனம் அப்படின்னா, இன்னும் வேணுன்ற எண்ணம் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருக்கும். காரணம் என்ன? ராகு தன்னிச்சையாக செயல்படுவோம். அப்போ காதல், காமம் இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும். இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. கும்பராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். இந்த 2026 கும்பராசிக்கும் ஒரு யோகம் இருக்கு. ஏன்னா கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் ஓரிரு மாசத்துல வரப்போகுது. 2026க்கு முன்ன வரைக்கும் பாத சனியாய் இப்போ உங்களுக்கு வந்திருக்காரு. சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பாத சனி, 7.5 சனி முடிஞ்சிச்சு. அப்ப 2.5 வருஷம் இடையூறுலத்தான் நீங்க சந்திச்சிருக்கீங்க, இன்னலத்தான் சந்திச்சிருக்கிறீங்க. கோடீஸ்வரராக கூட இருந்திருக்கலாம். கோயில் சம்பந்தப்பட்ட வேலையிலையும் ஒரு உயர் அமைப்பிலையும் இருந்திருக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் இருக்கலாம். அதிகார தோரணையான ஒரு வேலையிலையும் இருந்திருக்கலாம். இருந்திருந்தா கூட கஷ்டம்தான் அடைஞ்சிருப்பீங்க, நஷ்டம்தான் அடைஞ்சிருப்பீங்க. பல பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருப்பீங்க. இது தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம், அகங்காரம். மனைவிக்கு தர வேண்டிய அன்பையும் தாம் பிள்ளைங்களுக்கு தர வேண்டிய பண்பையும் துஷ்பிரயோகம் நடந்து மாற்றான் மனைவிக்கு மேல ஆசை பாசத்தை உண்டு பண்ணிருக்கிறனால உங்களுக்கு 7.5 சனியில கஷ்டங்கள் அடைஞ்சிருக்கு. இப்பையும் பாத சனி தான். இருந்திருந்தாலும் கவன சிதைவோட இருக்கக்கூடாது. தெளிவான எண்ணங்களோட, சுற்றுபற்றத்தோட, சுகத்தோட, மனைவி மக்களோட ஒரு அனுசரணையோட, அன்போட, கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்றதற்கு பதிலாக கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். இப்படி வீண் ஆடம்பர செலவுகள்ல இருந்து மீண்டு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரங்காலங்களை நீங்க தான் உண்டு பண்ணி. உற்றார் சுற்றார் என்ன வேணா சொல்லுவாங்க, உங்க குடும்பத்தை பத்தி கேர் பண்ணாதீங்க. அனுசரணையா வாழுங்க. வீடு, மனைவி, மக்கள். அப்ப இந்த இல்லறத்தோட நீங்க வாழ்ந்து வந்தாதான் இந்த 2026 பீட் பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் இருந்தா மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் நான் வச்சுக்குவேங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருந்தா மரணமே பாவிக்கக்கூடிய தருணம் கும்பராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. ஏன்னா சாபத்தின் கேடு, சாபம், மனைவியுடைய சாபம் உங்களைய அழிச்சிரும். அதனால சந்தோஷமா வாழுங்க குடும்பத்தோட.
கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு சம்பாரிச்ச காசை சேர்த்து வைங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். கும்பராசிக்கார கணவன் மனைவிக்குள்ளுக்கு வேண்டிய சண்டை உங்க பிள்ளைங்களுடைய படிப்பும் உங்க பிள்ளைங்களுடைய சமூகத்துடைய தன்மை, ஒரு கல்யாணமே நடக்கணும்னா கூட அது ஒரு கேள்விக்குறியா போயிடும் நேரம். அதனால எந்த கெட்ட பழக்கத்துகளுக்கும் அடிபணியாதீங்க. 7.5 சனி நடந்துச்சுன்னா விரயம்தான். 50 லட்ச ரூபா போட்டு BMW கார் வாங்கிடலாம். 1 வருஷம் 2 வருஷம் டியூ கட்டுவீங்க. அடுத்த 2 வருஷம் டியூ கட்ட முடியாத சூழ்நிலை தான் 7.5 சனி, விரய சனி. அதனால ஒட்டுணர்ந்து போகணும், குறையில்லாமல் இருக்கணும், அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவன் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுக்கிட்டு எம்பெருமான நாடுங்க, தேடுங்க, அவர் புகழ் பாடுங்க, ஈஸ்வரனை நெருங்குங்க. ஈஸ்வரனோட சேர்ந்து அவருடைய தன்மையை, அவருடைய தேவாரம் திருவாசகம் பாட்டுகளை படிங்க, இல்லை கேளுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வராது. கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அதிகமான மனக்குழப்பம், மனப்போராட்டம், மன நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு இந்த 3 விஷயத்திலும் எப்படா ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக இவ்வளோ பிரச்சனையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா, நம்ம இவ்வளோ தூரம் தாங்குமா அப்படின்னு நினைக்கிற அவளுக்கு 50 கிலோ வெயிட்டை தூக்குறவங்ககிட்ட 100 கிலோ வெயிட்டை கொடுத்து நர்ரா சாமின்னு நடக்க வச்சாங்க. அப்பையும் நீங்கள் சலித்தவங்க கிடையாது. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை ஒரு குறைவாக நினைக்க மாட்டேன்னு சொல்லி நீங்களும் போராடி பார்த்தீங்க. ஆனால் போராட்டத்துக்கு எப்படா விடை கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த விடை இப்பொழுது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக கிடைக்க போகுது. மன நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி உட்காந்துருக்கார். ஆனால் 2ஆம் இடத்துல உட்காந்து அவர் செய்கிற சேட்டை எப்பா சான்ஸே இல்லை. உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து, என்னென்னா முயற்சிக்கு வெற்றியை கொடுத்து அந்த முயற்சியை மட்டுமே யோசிக்க வச்சு சந்தோஷத்தை தூக்கிட்டார். இந்த பக்கம் நீங்கள் கரெக்டாக முயற்சி எடுத்து போய்கிட்டே இருக்கீங்க டைரெக்டாக. இந்த பக்கம் 8ஆம் பார்வை, அதாவது தன்னுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்து கிணறு தோண்டி அந்த கிணத்துக்குள்ளே உங்களையே உழைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு சரியான நபர்களை, வில்லன்களை உங்களுக்கு பக்கத்திலே கொடுத்துட்டார். ஸோ நீங்களும் இவங்களை எப்படா சமாளித்து இப்போ ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த ஃபீலிங், அந்த கவலை, அந்த மனப்போராட்டம் எல்லாமே கடந்து நம்முடைய கும்பராசி என்பர்கள் ஒரு குதூகலமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆனி மாதம் முதல் அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை மனசார உணர்வீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேங்க, என் கணவரை விட்டு பிரிஞ்சிட்டேன், என் கணவர் மேலே அளவு கடந்து அனுபவிச்சுதேன். அதாவது கும்பராசி பெண்கள்லாம் கிடைக்குன்னா 12 ராசி ஆண்களும் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கும்பராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படை ஆட்டி சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ வலி வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், உங்களை மாதிரி ஒரு என்ன சொன்னால் ஒரு தன்னுடைய உறவுக்காக தீபமாக எரியக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட மெழுகுவத்தியை அப்பப்போ டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அமர்த்தி பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கள்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிரிக்கிற ஒரு பொற்காலம் என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆனி மாதம் முதல் அற்புதமாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதேபோல் கும்பராசி பெண்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய கணவர்கள் ஓவராக டாமினேட் பண்ணுவது, நான் யார் தெரியுமா, நான் மேல் அதிகாரி தெரியுமா, என்னால் முடியும் தெரியுமான்னு பில்டப் பண்ணுற பில்டப் எல்லாமே ஃப்ளாஸ் ஆகுது. எப்படி வெடிகுண்டை வச்சு ஒரே ஒரு தான் டோட்டல் மலையும் உடைக்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்கள மாதிரி ஆளுகளை கிரகம் என்ன பண்ண போகுது, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கணவர் உறுதியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கும்பராசி பெண்கள் நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. தன் கணவர் புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லி அன்பை மட்டும் எதிர்பார்க்குறீங்க. அந்த அன்பு உறுதியாக கிடைக்கும். அதுவும் இந்த காதலிச்சு கல்யாணம் முடித்த கும்பராசி பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கவலை, வருத்தம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசியில் உள்ள ஆண்களுக்கு வேலையில் உள்ள தடுமாற்றம், வேலையில் உள்ள பிரச்சனை, வேலைக்கு மற்றவங்கள சேர்த்து விட்டதுனால இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. உங்களுடைய மனைவி உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையில் இன்னுமே தான் தெளிவான கவனம் செலுத்த போகிறீங்க.
இது எப்படி? குரு 6ல் உட்காந்தா எப்படி தெளிவாக கவனம் செலுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். 6ல் குரு உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஓகேவா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை டைரெக்டாக தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். அப்போ வேலைனாலே சனியுடைய தாக்கம் குறைஞ்சிச்சுனாலே வேலை சூப்பராக இருக்கும். அப்போ சனி பகவானை அவர் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு வேலை சூப்பராக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் நம்மளுடைய குரு பயிற்சிக்கு அப்புறம், அதாவது ஆனி மாதத்துக்கு பிறகு அற்புதமாக உண்டு. கவலையே பட வேண்டாம். கோயில் கோயிலாக சுற்றிட்டேன், ஊராக சுற்றி பார்த்துட்டேன், ஆஸ்பத்திரியாக சுற்றி பார்த்துட்டேன், கடைசியில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு நீங்கள் வருத்தப்படலாம். இனிமேல் கிடைக்கும். இந்த ஆனி மாதம் முதல் உறுதியாக நீங்கள் கன்சியூவ் ஆவீங்க. உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் உண்டு. கவலைப்பட வேண்டாம். கும்ப ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் வெற்றி பெறணும்னு தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக காத்திருக்கீங்களோ, யாரெல்லாம் சின்ன திரையில் பெரிய திரையில் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய மதிப்பை அறிந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா சாதனையாளர்கள் நீங்கள் தான் அப்படிங்கிறத நல்ல 100% புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. பிறரை நம்பி ஏமாறாதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் யார் சொன்னாலும் சரி, நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. ஓகேவா? உங்களுடைய சின்ன சின்ன சண்டைகளை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்கள் வச்சுருக்க சின்ன புள்ளியாகும், அவங்க போடுவாங்க பாருங்க பெரிய ரவுண்டு, அந்த ரவுண்டில் பெரிய மாட்டிக்கும். அதனால் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வருதுன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யுன்யமாக வாழ்வீங்க. வாழ்க்கையில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. கும்பராசிக்கு இனிமேல் தான் குதூகலமும் உண்டு என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று. எப்படிம்மா, நாங்களே 7 நாட்டு சனியில் கடந்த 5 வருஷமாக நாங்கள் பட்ட பாடு சொல்லி மாளாது. நிறைய பேர் வந்து பாருங்கள், சனி பகவான் 5 வருஷமாக தான் இவங்களை பாடுபடுத்துகிறார். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது 10 வருஷமாகவே நாங்கள் நல்லா இல்லைங்க, 15 வருஷமாகவே நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற கும்பத்தையும் பார்க்குறோம். சரி, என்ன இருந்தாலும் கடந்த 5 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் அப்படின்றத அனுபவிச்சிங்க தான். இப்போ பாத சனியில் வந்துட்டாரு அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறீங்க. இருந்தாலும் கடன் தீர்ற மாதிரி இல்லை, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை ஓயிறா மாதிரி இல்லை, ஆஃபீஸில் கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து வரும்னு தெரியலையா அப்படி பயந்து பயந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் மேலே அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்ல உறவு அப்படின்றது இல்லை, எல்லாம் தான் போச்சு. ஆரோக்கியமாவது நல்லா இருக்கா, அதுவும் நல்லா இல்லைங்களேங்க அப்படின்னு நிறைய கும்பராசி அன்பர்கள் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா. இந்த கஷ்டம்லாம் ஓயக்கூடிய காலம் அப்படின்றது வந்துருச்சுமா. எப்படிம்மா, அடுத்த சனி பயிற்சி 2028 தானே, அப்போ தானே 7 நாட்டு சனிலேருந்து எங்களுக்கு விமோச்சனம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா மொதல் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்கம்மா, சனி பகவானே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20% உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கார். அவரே உங்களை முழுசும் கெடுக்க போகிறது இல்லை. அதுக்கும் மேலே குரு பயிற்சி இருக்குது இல்லைங்களா, 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்சப்பார்வை சனி மேலே படியுது. ஆக உச்சப்பார்வை சனியை பார்க்கறதுனால இவ்வளோண்டு தான் கெடுக்கணும்னு சனி ஒரு இன்டென்ஷனோடு இருந்தார். அந்த அவ்வளோண்டும் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாக கம்ப்ளீட்டாக, அப்பா நீ யாரோ எனக்கு தெரியாது, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்காது அப்படின்ற மாதிரி உங்களை விட்டு முழுசும் விலகிட போகிறாரு, முழுசும் ஒதுங்க போகிறார். இது ஒரு பெரிய ஹாப்பினஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து ராகு பகவான் 1ஆம் பாவத்தில் உங்கள் சுயஸ்தானத்தில் ராகு இருக்கார். என்ன பண்ணாலும் இன்னும் பண்ணலாம், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், இன்னும் பெரிய ஆளாகலாம், இன்னும் தொழிலை டெவலப் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயம் நம்மளுக்கு தோணுது இல்லைங்களா. இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்க தான் செய்து. அதனால் சாதிப்பீங்க, விடாத முயற்சி அப்படின்றது பண்ணுவீங்க, அதுக்கேற்ற அத்துணை ஆயத்திய பணிகளும் செய்வீங்க, எல்லாமே சக்ஸஸ் நோக்கி போவீங்க. சூப்பர். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்தில் கவனம் இருக்கணுமா. என்ன விஷயத்தில் கவனம் அப்படின்னா, இன்னும் வேணுன்ற எண்ணம் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருக்கும். காரணம் என்ன, ராகு தன்னிச்சையாக செயல்படுவோம். அப்போ காதல் காமம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும். இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். நம்ம புரிஞ்சுக்கணும், இது ராகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னக்கூடிய மாய வலை. ராகுனோட மாய வலையில் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் தோணும். அது என்ன அப்படின்னா, என்னப்பா எல்லாரும் நேர்வழியிலேயே சம்பாதிக்கிறாங்க,
குறுக்கோழியில் சம்பாதிச்சு தானே பெரிய ஆளாக இருக்காங்க. நம்ம அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டை வச்சுப்போம். எல்லாம் பெரிய ஆள் ஆகிறாங்களே, நம்ம ஏன் குறுக்கோழியில் சம்பாதிக்கூடாது? நம்ம குடும்பத்தை இன்னும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். இப்போ நல்ல காருக்கு இன்னும் லக்ஸரியஸ் கார் வாங்கணும். நம்ம குடும்பத்துக்கு வீடு வாங்குறத விட பங்களா வாங்கணும். இப்படி எல்லாம் தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நேர் வழியில் போகிறதுக்கு பதில் குறுக்கோழியில் ஏன் போகக்கூடாது? அந்த குறுக்கோழியில் போகிறது நியாயம் தானே அப்படின்னும் தோணும். நம்ம அதுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டோம். நம்ம அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டோம். நீ அந்த வேலைக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த வேலைக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டீங்க. காரணம் என்ன? நீங்கள் பாருங்கள், உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் கும்பத்தில் பிறந்துட்டீங்க. அப்போ எப்பயுமே என் வழி தனி வழி, அஃப்கோர்ஸ் தனி வழி தான். ஆனால் ஆல்வேஸ் நேர் வழி. நேர் வழியில் போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம குறுக்கு நெருக்கு இந்த முட்டு சந்து வழியாக போகிறது இப்படிலாம் நம்மளுக்கு வேணாம். ஆல்வேஸ் நேர் வழியில் போங்க, நல்லது. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்களை லைஃப் பார்ட்னருக்குமான இடைவெளியாக தான் இருக்கும். நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணை வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கை துணையினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே 6ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் உட்கார்றான். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அவங்களோட நோயிலேருந்து ஒரு பெருத்த விடுதலை அப்படின்றது கிடைக்கும். அடப்போங்கம்மா, நீங்கள் வேறு, எனக்கு ரத்தவாதம் சரவாங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது குணமே ஆகாதாமே, அதுலேருந்து எப்படி எங்களுக்கு குணம் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, மருந்து மாத்திரை தயவுனால நோயினோட வீரியம் அப்படின்றது குறைஞ்சிடும். அதே மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. நிறைய கடன் இருக்குது அப்படின்னாலும் அந்த கடனை அடைக்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா குரு பகவான் நிறைய முயற்சி பண்ணி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக ஆன் தி ஹோல் கும்பம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். யார்கிட்ட யாராவது வலிய சண்டைக்கு வந்தாலும் அடப்போங்கப்பா, நீங்களே சண்டை தனியாக போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு ஒதுங்கி வரக்கூடிய காலகட்டம் தான். நேர்வழி அப்படின்றத மட்டும் நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா கும்பம் எப்பயுமே நேர்வழி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி தோணும். ராகு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்களை தோன்றுவிப்பார் அப்படின்றதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இதில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. வாழ்த்துக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்கிங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு, இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமிச்சு விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.